ஜனநாயகன் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் அந்த படத்தோட டைட்டில் தளபதி விஜய். இதே எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் அப்படி வரும். ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணால் அவர் முதலமைச்சர் ஆகிருப்பார். முதலமைச்சரோட படமாக அது இருக்கும். அது எப்படி வேணும்னு சென்சார் தான் முடிவு பண்ணணும். இப்போ ரிலீஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அப்புறம் ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணால் தளபதி விஜய், அப்புறம் ரிலீஸ் பண்ணால் முதலமைச்சர் விஜய். அப்படி தான் எங்களுக்கு தளபதி முதலமைச்சர் ஆகணும். அதுதான் எங்கள் நோக்கம். ஏன்னா இது தளபதியோட லாஸ்ட் படம், கடைசி திரைப்படம். எப்போ வந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம இந்த படம் என்றைக்கு வந்தாலும் பெருசாக தான் கொண்டாட போகுது. இந்த தளபதியோட ஜனநாயகன் படம். நம்மளுக்கு இன்னும் 2 மாதம் எலெக்ஷன். இந்த 2 மாதத்தில் நம்ம தளபதி தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர். 2026லேருந்து இன்னும் 50 வருஷத்துக்கு எங்கள் தளபதி தான் நிரந்தர முதலமைச்சர். இவருக்கு அப்புறம் இவர் இருக்கிற வரைக்கும் யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது. இப்போ பாருங்கள், இந்த பிப்ரவரி வந்துருச்சு, இன்னும் 2 மாதம்தான். இந்த 2 மாதத்தில் யார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தெரிஞ்சிடும்? தளபதி விஜய் தான். அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2026. தேங்க்யூ.